ஹாய். இந்த வீடியோவில் நார்மலாக ஒரு ப்ராப்ளமில் எல்பிபி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோ பிகிஎம் மெத்தடோ என்ன பெனாலிட்டிக்கோ மெத்தடோ டூ ஃபேஸ் என்ன திங்கல்ஸ் நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன், நெக்ஸ்ட்டு பிவோட் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்ட்ரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள், இது எல்லாமே ஒரு இந்த சம்மில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் செட் இருக்குது. இது எல்லாமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரி, ஓகே. அப்போனா நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? ஸ்லாக் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் z இஸ் ஈக்குவல் டு 3x1 + 2x2 + 5x3 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் x1 + 4x2. இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே. ஸோ அதனால் ஏன்னா இங்கே x3 இருக்கனால நான் 0 போட்டேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனால ஸ்லாக் ப்ளஸ் s1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனாலே ப்ளஸ் s1 தான் போடுவோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா மைனஸ் s1 ப்ளஸ் r1. பட் இங்கே இதுதான் இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதனால் ஸ்லாக் ஈக்குவல் டு 420. நெக்ஸ்ட்டு 3x1 ப்ளஸ் 2x3 ப்ளஸ் இது வந்து செகண்டில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ ப்ளஸ் s2 இஸ் ஈக்குவல் டு 460. நெக்ஸ்ட்டு x1 + 2x2 + x3 less than or equal to la, so plus s3 equal to 430. so x1 x2 x3 s1 s2 s3 எல்லாமே greater than or equal to 0. இப்போ s1 s2 s3 அதனால மேக்ஸிமமில் 0 s1 + 0 s2 + 0 s3. எப்பவுமே ஸ்லாக்னாலே வந்துட்டு 0 தான் போடுவோம். s1 s2நாலே 0 தான் போடுவோம். ஓகே, கோஎஃபிஷியன்ஸ் மேக்ஸிமமில் 0 தான் போடுவோம். இப்போ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் பார்ப்போம். அதில் வந்துட்டு n எத்தனை, m எத்தனை. nனா வேரியபிள் x1 x2 x3 s1 s2 s3, ஸோ 6. m வந்து எத்தனை ஈக்குவேஷன், 1 2 3, ஸோ 3 ஈக்குவேஷன். பேசிக் சொல்யூஷன்னாலே வந்துட்டு பேசிக் சொல்யூஷன் ஈக்குவல் டு n மைனஸ் m. ஸோ 6 மைனஸ் 3 ஆன்சர் 3. வர ஆன்சர் தான் அத்தனை நான் பேசிக் வேரியபிள் இருக்குதுன்னு அர்த்தம். அத்தனை நான் பேசிக் வேரியபிள், நான் பேசிக்னாலே ஈக்குவல் டு 0வாக வரும். நெக்ஸ்ட்டு m எத்தனை, 3. ஸோ அத்தனை பேசிக் வேரியபிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, வேரியபிள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல x1 0 x2 0 x3 0னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? s1 வந்து 420, s2 வந்து 460, s3 வந்து 430. ஸோ if x1 is equal to 0, x2 is equal to 0, x3 equal to 0 means நமக்கு என்ன வரும்? s1 is equal to 420, s2 is equal to 460, s3 equal to 430. ஸோ இதெல்லாம் பேசிக் வேரியபிள். இது வந்துட்டு ஈக்குவல் டு 0 வந்தாலே அது நான் பேசிக் வேரியபிள். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு என்ட்ரி வேரியபிள் லீவிங் வேரியபிள் பார்ப்போம். ஸோ சிபி ஒய்பி எக்ஸ்பி, எக்ஸ்பிக்கு மேலே தான் சிஜே போடுவோம். x1 x2 x3 s1 s2 s3 தீட்டா. இந்த தீட்டா வச்சு தான் லீவிங் வேரியபிள் கண்டுபிடிப்போம். ஓகே, சிஜேனா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் செட்டில் நம்ம இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த கோஎஃபிஷியன்ஸ் தான் போடணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 3 2 5 0 0 0. இங்கே பாருங்கள், 3 2 5 0 0 0வா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இந்த YBயில் என்ன என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிஷியல் பேசிக்கில் என்ன s1 வந்து இருக்கா, s1 s2 s3, அதை தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணோம். s1 s2 s3 இதோட வேல்யூ என்னது? s1 தான் 420, s2னா 460, இது வந்து 430, அதுதான் இங்கே xb. ஸோ 420 460 430. இப்போ s1ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? 0. ஸோ இங்கே 0. s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s3ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஓகே, இப்போ x1 x2 x3 இதெல்லாமே இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக எழுதிடணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததா கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட்டு வந்து zj. zjனா 0 × 1
ப்ளஸ் 0 இன்ட்டு 3 ப்ளஸ் 0 இன்ட்டு 1. இங்கே பாருங்கள் 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 3 ப்ளஸ் 0 இன்ட்டு 1. அப்படி பண்ணும்போது இது 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 இல்லை. ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போதே அப்படி தான் வரும். அதே மாதிரி தான் 0 இன்ட்டு 4 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது 0 தான் வரும். அடுத்தது ZJ மைனஸ் CJ. ZJ இது, CJ அது. இங்கே ஃபஸ்ட்டுக்கு 0 போட்டுருங்க. ZJ மைனஸ் CJனா 0 மைனஸ் 3 மைனஸ் 3. இங்கே ஏன் நான் 0 போட்டேன்னா 0 இன்ட்டு இது 0 இன்ட்டு இது 0 இன்ட்டு இது. ஸோ இதை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போது ZJ மைனஸ் CJ அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து தானே வரும். ஸோ 0 மைனஸ் 3 0 மைனஸ் 2 0 மைனஸ் 5. அடுத்தது ஃபுல்லாக 0 தான் இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்துட்டு இதுதான் ZJ மைனஸ் CJ. ஓகே, இப்போது எது வந்து என்ட்ரிங் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, என்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு எதுன்னு பார்க்கும்போது இதுலேயே ZJ மைனஸ் CJலேயே மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்க்கணும். -3 -2 -5 0 0ல் மோஸ்ட் நெகட்டிவ் எது? -5 தான். ஸோ அந்த காலமே வந்து சர்க்கிள் பண்ணிக்கணும். இதுதான் கீ காலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பிவோட் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு காலம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு -10 -2 இருந்துச்சுன்னா எது மோஸ்ட் நெகட்டிவ்னா -10. ஓகே, -10 -5னா மோஸ்ட் நெகட்டிவ் என்ன? -10. அப்போது -3 -2 -5ல் மோஸ்ட் நெகட்டிவ் என்ன? -5. ஸோ அந்த காலமே சர்க்கிள் பண்ணிக்கணும். இதுதான் என்ட்ரிங் வேரியபிள். இப்போது ஒரு விஷயம் என்ட்ரு ஆகுனா லீவ் ஆகுறது நமக்கு வேணும்ல, அதுக்கு தான் டீட்டா இருக்குது. ஓகே, ஸோ என்ட்ரிங் வேரியபிள் என்னது? x3. அதை போட்டுக்கோங்க. இப்போது லீவிங் வேரியபிள் பார்க்க போகிறோம். லீவிங் வேரியபிளுக்கு என்ன பண்ணணும்னா டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது டீட்டா இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், இப்போ என்னன்னா ஃபார்முலா வந்து XBI டிவைடட் பை AR. அதில் AR கிரேட்டர் தான் 0. இந்த டினாமினேட்டர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டீட்டானா மினிமம் ஆஃப். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கோம்ல, இது தானே என்ட்ரிங் வேரியபிள். ஸோ இப்போ டீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? XBI டிவைடட் பை AR. இப்போது இது தானே XB. ஸோ 420 டிவைடட் பை, இப்போ நம்ம என்ட்ரிங் வேரியபிள் என்ன வந்துச்சோ அதுதான் டிவைட் பண்ணோம். ஸோ 420 டிவைடட் பை 0. அடுத்தது 460 டிவைடட் பை 2. 460 டிவைடட் பை 2. அடுத்தது 430 டிவைடட் பை 1. 430 டிவைடட் பை 1. அப்படி பண்ணும்போது எனிதிங் டிவைடட் பை 0 வராது, இன்ஃபினிட்டி. ஸோ இது 230, இது 430. ஓகே, ஸோ எப்போவுமே XB டிவைடட் பை என்ட்ரிங் வேரியபிளோடைய காலம், அதுதான் நம்ம கீ காலம் இல்லைனா பிவோட் காலம்னு சொல்லலாம். ஸோ என்ட்ரி அப்போ வந்து 420 டிவைடட் பை கீ காலம், அது கரஸ்பாண்டிங் பண்ணும்போது இப்போது இதில் எது மினிமம்? ஹைஃபன்னு 230 430 அப்படின்னு பார்க்கும்போது 230 தான் மினிமம். ஸோ அந்த காலமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே. அதுதான் லீவிங் வேரியபிள். ஓகே, நம்ம எழுதிக்கணும் லீவிங். இதில் லீவிங் வேரியபிள் என்னது? எது லீவ் ஆகுதுன்னா S2. ஸோ S2 தான் லீவிங் வேரியபிள். இப்போது இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த ரோக்கு காலமுக்கு என்ன வருது? 2. இதுதான் பிவோட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பிவோட் எலமெண்ட். பிவோட் எலமெண்ட் என்னது? 2. ஓகே, இதுதான் பிவோட் எலமெண்ட். இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம். பிவோட் இது வந்து பிவோட் ரோன்னு சொல்லுவோம், இது பிவோட் காலம். ஸோ இல்லைனா கீ காலம் கீ ரோன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் கீ காலம் அண்ட் கீ ரோடைய சென்டர் வரதில் இதுதான் வந்து பிவோட் எலமெண்ட். இது தேவைப்படுது பிவோட் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம்ல என்ட்ரிங் வேரியபிள், லீவிங் வேரியபிள். என்ட்ரிங் வேரியபிளுக்கு என்ன பண்ணணும்? மோஸ்ட் நெகட்டிவாக பார்க்கணும். -3 -2 -5னா -5. அதே மாதிரி அந்த காலமை சர்க்கிள் பண்ணிக்கணும். இப்போ லீவிங் வேரியபிளுக்கு என்ன பண்ணணும்? டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டீட்டானா என்னது? மினிமம் ஆஃப் XBI டிவைடட் பை டினாமினேட்டர் வந்துட்டு கிரேட்டர் than 0வாக தான் இருக்கணும்.
சாரி, அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ் கிரேட்டர் தேன் 0 ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. ஸோ 420 டிவைடட் பை எக்ஸ்பின்னா தென் 420 டிவைடட் பை 0. ஏன்னா அதுக்கு என்ட்ரி காலம் தெரியும். இதுதான் ஏஆர்ன்னு சொல்லுவாங்க. ஏஆர்1 இதை ஏஆர்1 ஏஆர்2 ஏஆர்3 அந்த மாதிரி 420 டிவைடட் பை 0, 460 டிவைடட் பை 2, 430 டிவைடட் பை 1 அப்படின்னு பண்ணிவிட்டு போட்டுடணும். ஸோ அப்போ பண்ணும்போது நமக்கு இதில் எது மினிமமாக வருதுன்னா 230. ஸோ அதுதான் லீவிங் வேரியபிள். ஸோ இந்த இடம் என்ட்ரு ஆகுது, இது லீவ் ஆகுது. அப்போ லீவ் ஆகுதுன்னா அடுத்து இந்த இடத்துக்கு இது வந்துடும், ஏன்னா என்ட்ரி. ஸோ இங்கே வந்து அடுத்த டேபிளில் பார்க்கும்போது 5x3 வந்துடும், S2 லீவ் ஆகிடும். ஸோ அடுத்த டேபிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம நியூ பிவோட் ஈக்குவேஷன் அப்புறம் இந்த ஒவ்வொரு ரோக்கும் கண்டுபிடிப்போம். அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.